கிராமத்து கதைக்களத்தின் கிங் இயக்குனர் என அழைக்கப்படுற பாண்டியராஜ் அவர்களுடைய இயக்கத்தில் விஜய் சேதுபதி, நித்யா மேனன் நடிப்பில் உருவாகி வெளியாகிற திரைப்படம் தான் தலைவன் தலைவி. இந்த படத்தோட விமர்சனத்தை பற்றி இப்போ பார்க்கலாம். கணவன் மனைவி இடையிலான உறவை மையமாக வைத்து உருவாகிய இந்த படம் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். குடும்பத்தோடு சேர்ந்து ஹோட்டல் நடத்திட்டு வர்ற விஜய் சேதுபதி, நித்யா மேனனுக்கும் திருமணம் பேசி நிச்சயிக்கப்படுது. இதுக்கப்புறமா 2 பேருமே பழகி புரிஞ்சுக்கிட்டு காதலிக்க துவங்கும்போது விஜய் சேதுபதி, அவருடைய தம்பி, அவருடைய தந்தை அனைவரும் எல்லாருமே ரவுடின்னு தெரிய வருது. இதனால் நித்யா மேனன் வீட்டில் திருமணத்தை தடுத்து நிறுத்துறதுக்கு முடிவு செய்கிறாங்க. ஆனால் தன்னோட வீட்டையும் எதிர்த்து விஜய் சேதுபதி திருமணம் செஞ்சுக்கிறார் நித்யா மேனனை. திருமணத்துக்கு அப்புறமா வாழ்க்கை நன்னா போய்க்கிருக்கும்போது விஜய் சேதுபதியோட தந்தை சரவணன் தனது மருமகள் நித்யா மேனனை ஹோட்டல் கல்லாப்பட்டியில் அமர்ந்து கணக்கு வழக்கெல்லாம் பார்க்கறதுக்கு வைக்கிறாங்க. நாள் வர அதனை பார்த்துக்கிருந்த விஜய் சேதுபதி அம்மாவுக்கு புதிதாக வந்த மருமகள் தன்னோட இடத்தை பிடித்து விட்டா அப்படிங்கிற ஒரு ஈகோ ஏற்படுது. அதே மாதிரி இருந்த நாள் வரைக்கும் தன்னோட பேரையே ஹோட்டலுக்கு வச்சுருந்தார் தன்னோட அண்ணன் விஜய் சேதுபதி. ஆனால் இப்படி இப்போ வந்த மனைவிக்கு பேர் வச்சுட்டாங்கன்னு சொல்லி அவங்களுக்கும் தங்கைக்கும் கோவம் வருது. இதனால் அம்மாவும் மகளும் சேர்ந்து நித்யா மேனனை ஹோட்டலில் வேலை பார்க்குற ஒரு ஆள் மாதிரி நடத்திட்டு வராங்க. இதில் நித்யா மேனனோட அம்மா பார்க்க பெரிய அளவில் சண்டை வருது. இது விஜய் சேதுபதிக்கும் நித்யா மேனனுக்கும் இடையே பெருசாக அளவில் வெடிக்குது. ஒரு நாள் சண்டைனா மறுநாள் இவங்க 2 பேரும் சேர்ந்துருவாங்க. இதுக்கிடையில் நடந்ததில் இருவருக்கும் ஒரு அழகியான ஒரு பெண் குழந்தை ஒன்று பிறக்குது. இப்படி 2 பேரும் பிரிவதும் சேர்வதுமாக சண்டை போட்டே இருக்கிற நேரத்தில் விஜய் சேதுபதிக்கு வேறொரு திருமணம் செய்து வைக்கிறதாக செய்தியை நித்யா மேனன் அறிந்து விடுறாரு. இதனால் பெரிய ஒரு சண்டை 2 பேருமே பிரிகிறாங்க. ஆனால் எப்படியாவது இணைந்து விட மாட்டோமான்னு இருவரும் தவிக்க குழந்தைக்கு மொட்டை போடுற நிகழ்ச்சி நடக்குது. விஜய் சேதுபதி தந்தைக்கே தெரியாமல் அவரோட மகளுக்கு முடியெடுக்கிறாங்க. இதனால் கோபம் கொள்கிறார் விஜய் சேதுபதி. கோபத்தோடு கோயிலுக்கும் போகிறாரு. அதுக்கப்புறம் அங்கே என்ன நடந்துச்சு, 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தாங்களா இல்லையா, இல்லை விவாகரத்து பெற்று பிரிஞ்சுட்டாங்களா அப்படிங்கிற இந்த படத்தோட மீதி கதை. கதாநாயகன் விஜய் சேதுபதி மற்றும் கதாநாயகி நித்யா மேனன் 2 பேருமே தங்களோட நடிப்பில் மிரட்டி இருக்கிறாங்களே சொல்லலாம். உண்மையாகவே ஒரு கணவன் மனைவிக்கு இடையே எப்படி சண்டை நடந்துக்குருவாங்களோ அதே மாதிரியே திரையில் அதனை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. மொத்த படத்தையும் 2 பேருமே இறுதி வரை சுமந்து செல்கிறாங்க. ரொமான்ஸு, சண்டை, டான்ஸு, நகைச்சுவை என அனைத்திலும் இந்த ஜோடி வேறு லெவலில் கலக்கியிருக்கிறாங்கன்னே சொல்லலாம். அதே மாதிரி தீபா, செம்பன் வினோத், ரோஷினி ஹரிப்பிரியன், சரவணன், மைனா நந்தினி, காளி வெங்கட், ஆர்கே சுரேஷ் அப்படின்னு எல்லாருமே அவங்கள கொடுத்த கதாபாத்திரத்தை நல்லா நிறைவாக செஞ்சுருக்கிறாங்க. குறிப்பாக தீபா சற்று வில்லத்தனமான கதாபாத்திரத்தில் தனித்து நிற்கிறாங்கன்னே சொல்லலாம். அவருக்கு ஒரு நல்ல ஒரு பாராட்டுகளை கொடுத்துக்குருவோம். இவங்க எல்லாரையும் தாண்டி வெற்றிகரமாக தன்னோட நகைச்சுவை மூலமாக படத்தை சூப்பராக கொண்டு போகிறார் நம்ம யோகி பாய் அவர்கள். ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா யோகி பாயோடைய காமெடி இந்த படத்தில் கனெக்ட் ஆகிருக்குன்னே சொல்லலாம். இயக்குனர் பாண்டியராஜ் எடுத்துக்கொண்ட கதைக்களத்தை சிறப்பாக திரைக்கதையில் வழங்கியிருக்கிறாருன்னு சொல்லலாம். சில இடங்களில் என்னடா இது அப்படின்னு சலிப்பு ஏற்பட்டாலும் நகைச்சுவை நம்மளை தேத்திடுது. அதுவே படத்தோடைய மிகப்பெரிய ப்ளஸ்ஸாகவும் இருக்குது. அதே மாதிரி சில காட்சிகள் நம்மளோட கனெக்ட் ஆக மாட்டேங்குது. அதுக்கு காரணம் பின்னணி இசையாக கூட இருக்கலாம். சந்தோஷ் நாராயணனுடைய பின்னணி இசை பெருசாக படத்துக்கு உதவலைன்னு தான் சொல்லணும். அவருடைய பின்னணி இசை நல்லா இருந்தாலும் அது இந்த படத்துக்கு செட் ஆக மாட்டேங்குது. மேலும் பொட்டலை முட்டாய் பாடலை தவிர்த்து வேறு எந்த பாடலும் மனசில் பதிய மாட்டேங்குது. ஆனால் பொட்டலை முட்டாயை பாடலை கம்போஸ் செய்த விதம் சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். இயக்குனர் பாண்டியராஜ் கதாபாத்திரங்களை வடிவமைச்ச விதம் சிறப்பாகவே இருக்குது. ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் தனித்துவமான வலுவான வெயிட்டேஜ் கொடுத்துருக்கிறாரு. அதனை ஒவ்வொரு நடிகர்களும் சிறப்பாக எடுத்து செஞ்சுருக்கிறாங்க. அதே மாதிரி திரைக்கதையை வடிவமைச்ச விதமும் ரசிக்க வைக்குது. கணவன் மனைவிக்கு இடையே ஏற்படும் சண்டைக்கு விவாகரத்து ஒரு முடிவு கிடையாது, அதையும் தாண்டி உறவுங்கிறது இருக்கிறதுங்கிற இந்த படத்தில் சொல்லியிருக்கிறாங்க. அதனை அழகான காட்சிகளில் திரையில் வழங்கிய விதமும் சூப்பராக இருக்குது. கணவன் மனைவிக்கு இடையான பிரச்சனைனா அது அவங்களுடைய வாழ்க்கை அவங்களே பார்த்துக்கிடுவாங்க. சொந்தக்காரவங்க யாருமே இடையில வராமல் இருந்தாலே போதும், அவங்க நல்லபடியாக வாழ்வாங்க அப்படிங்கிறத இந்த படத்தில் சொல்லியிருக்கிறாரு. விஜய் சேதுபதி வீடு மற்றும் ஹோட்டல், நித்யா மேனனோட வீடு, பாண்டி முனீஸ்வரன் கோயில் அனைத்தையுமே அழகாக காட்டியிருக்கிறாங்க ஒளிப்பதிவார் எம் சுகுமார் அவர்கள். அதே மாதிரி எடிட்டிங் படத்துக்கு மிகவும் பெரிய அளவில் உதவி இருக்குது. மற்ற டெக்னீஷியலான விஷயங்களையும் பெருசாக ஒன்றும் குறையில்லைன்னு சொல்லலாம். படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு பார்த்தோம்னா விஜய் சேதுபதி, நித்யா மேனன், செம்பன் வினோத், யோகி பாயோட நடிப்பு தான். மற்ற நடிகளோட பங்களிப்பு சிறப்பாக இருந்திருக்குது. திரைக்கதை, ஒளிப்பதி, நகைச்சுவை காட்சி எல்லாமே இந்த படத்துக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாகவே இருக்குது. படத்தோட மைனஸ் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா சில இடங்களில் ஏற்பட்ட சலிப்பு, அப்புறம் கதைக்கு செட் ஆகாத பின்னணி, இந்த சந்தோஷ் நாராயணோட பின்னணி இசை, இதெல்லாம் படத்துக்கு மைனஸ்ன்னு சொல்லலாம். மொத்தத்தில் இந்த தலைவன் தலைவி காதல் ஆட்சியோடைய சிறப்பு கண்டிப்பாக பார்க்கலாம். அந்த படத்தை திரையில் ஃபேமிலியோடு பாருங்கள். மேலும் இது போன்ற திரையம்சங்களுக்கு சகனா சூர்யா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.